ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மிவி தரப்புலேருந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஓகே, மிவி காலர் 2 வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸோட ஒரு ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்லேயும் சரி ஒரு ஸ்பெக்ஸ்லையும் சரி நல்லாவே கொடுத்துருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ ஹைலைட்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே வந்து இவங்க கொடுத்த பில்டப்புக்கு இது ஒர்த்தா, இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஒர்த்தா இல்லைன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வந்து வேறு லெவலில் வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இந்த ப்ராடக்ட்டில் எல்லாமே வந்து இருக்கா, யூஸ் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே ரிவ்யூ பண்ண போகிறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரைக்கும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து அந்த பெல் நோட்டிஃபிகேஷன்களை மட்டும் எனேபிள் பண்ணிக்கணும். ஓகே, சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ரீசெண்டாக நெக் பேண்ட்னாலே கண்டிப்பாக நல்ல பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதர் கண்ட்ரிஸ் பிராண்ட்ஸே வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இந்தியாஸில் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி ஆகட்டும், ரியல்மி ஆகட்டும் நிறைய நெக் பேண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து அதை தான் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க. பட் இந்தியா ப்ராடக்ட் வந்து நிறையவே வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக நிறையவே வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ரீசெண்டாக டிசம்பர் மாதம் வந்து 2020 இந்த ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, லான்ச் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பட்ஜெட்டும் சரி, அதே சமயம் வந்து ஸ்பெக்ஸும் சரி கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஸோ அதே சமயம் இது வந்து யூஸ் பண்ணி பார்த்துடலாமே எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியா ப்ராடக்ட் வேறு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கு. ஸோ இல்லைனா வந்து நல்லா இருந்தால் சொல்ல போகிறேன். ஸோ அதை பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அன்பாக்சிங் பார்த்துருவோம். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதோட ஹைலைட்ஸ் வந்து பார்த்துருவோம். ஓகே, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிவின்னு சொல்லிட்டு பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து ரெட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் வந்து ப்ளூ கலர் வந்து ஆர்டர் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். காலர் 2 வயர்லெஸ் ஹெட்ஃபோன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா டீப் அண்ட் பவர்ஃபுல் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே, ஸோ 10 hours வந்து ப்ளே டைம் கொடுத்துருக்காங்க. 10 hours ப்ளே டைமே வந்து 10 hours தான். ஸோ பார்ப்போம். ஓகே, ப்ளூடூத் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூடூத்தோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.0 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்லைன் கொடுத்துருக்காங்க, புஷ் தி லிமிட்ஸ் சொல்லி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ இதோட ஹைலைட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ப்ராடக்ட்டே வந்து பார்ப்போம், ஹைலைட்ஸில் மட்டும் பார்க்க தேவையில்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்ச விஷயம் இது, இன்ஜினியர்டு அண்ட் மேட் இன் இந்தியா. நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ எந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாஸில் வந்து நம்ம புதுசாக வந்து அலைவ் பண்ணாலும் சரி, குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட்டை கொடுப்போம். இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஹைலைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ஒரே கையில் வந்து பிடிச்சிட்டு அன்பாக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நண்பா. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அன்பாக்சிங்லாம் ஃபிட் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. 1 year வந்து வாரண்டி இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் வாரண்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து 1 yearக்கான வாரண்டி கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ ஹெட்செட் பார்த்தீங்கன்னா வந்து நெக் பேண்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெசன்டேஷனை சொல்கிறேன், நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஹியர். ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணோம்ல. ஸோ சார்ஜர் வந்து கொஞ்சம் இன்னும் எப்படி இருக்குது சார்ஜர் வந்து மைக்ரோ USB கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக கொஞ்சம் சீப்பாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வந்து குவாலிட்டியெலாம் இல்லை, கொஞ்சம் சீப்பாக இருக்க மாதிரி தான் இருக்குது சார்ஜர், அதாவது டேட்டா கேபிள் பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னும் ஒரு ஓப்பன் ஹியர் இருந்ததில் அதை வந்து பார்ப்போம். இது வந்து earbuds கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பீசஸ் கொடுத்துருக்காங்க. 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து புஷ் தி லிமிட்னு சொல்லிட்டு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க மிவின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து மிவின்னு சொல்லிட்டு பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவுமே கிடையாது இதில். ரைட் சைடில் வந்து வேறு எதுவுமே கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து நெக் பேண்டில் சார்ஜிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB வந்து இந்த ஸ்டைலில் வந்து கீழே சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான், ஒரு கம்ஃபர்டபுளாக கண்டிப்பாக இருக்கும். அதே சேம் ஃபங்க்ஷன்ஸ் கீஸும் வந்து லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணுற பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயம் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் மல்டி ஃபங்க்ஷன் கீ, இது ஆன் பட்டன் மட்டும் கிடையாது, மல்டி ஃபங்க்ஷன் கீ பாஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து எல்லாம் பண்ணிக்க முடியும். அந்தமாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த நெக் பேண்டோட பில்ட் அண்ட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சாலிட் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிலிக்கான் மெட்டீரியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல் ஃப்ளெக்சிபிள் வந்து இருக்க போகுது. சிலிக்கான் ப்ளஸ் சாலிட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து பார்க்கும்போது நம்ம பிளாஸ்டிக்ன்றது ரொம்ப வெயிட் வந்து லெஸ்ஸாகவே இருக்குது. 29 கிராம் தான் வருது இந்த ஹெட்செட். வேர் பண்ணும் சரி. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, நல்லாவே இருக்குது.
பில்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க மிவி. இந்த ஹெட்செட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. ஸோ இதோட பேஸ்க்கு ஆகட்டும் ஸ்டீரோ அவுட்புட் ஆகட்டும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. கிளியராக வந்து ஷார்ப்னஸ் நல்லாவே இருக்குது. ஸோ சில ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் வந்து ஷார்ப்பாகவே நல்லா மியூசிக் வந்து நம்ம ஹேர் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பேஸ் குவாலிட்டின்றது இதில் கிடைக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு 1500 நீங்கள் வாங்கும்போது சரி இந்த ஹெட்செட்டில் ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டின்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சொன்னது வந்து கோலுக்கு வந்து மேட்ச் ஆகும்னு சொல்லுவேன். நல்ல ஒரு பேஸ் குவாலிட்டின்றது இந்த ஹெட்செட்டில் நெக்பேண்டில் கொடுத்துருக்காங்க. மியூசிக் அதே சமயம் வீடியோஸ் ரெண்டுமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இதில் வந்து கிடைக்குது. நல்ல டிசைனான குவாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து கால் குவாலிட்டி. ஸோ கால் அண்ட் கேமிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹெட்செட்டில் நெக்பேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீசென்ட் குவாலிட்டியில் ஆவரேஜாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பலாம் கிடையாது. ஒரு ஆவரேஜான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லை. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குறது கொஞ்சம் இதுதான். பட் இப்போ வந்து கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்ல ரீச்ன்றது மார்க்கெட்டில் கண்டிப்பாக மிவிக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த பிராண்டட் மட்டும் இருந்தால் மட்டும் போகாது. கொஞ்சம் நல்ல நல்ல ஸ்பீச்சஸ்லாம் ஆட் பண்ணால் தான் நம்ம மக்கள் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அப்படி தான் வந்து இப்போ வாங்கிட்டு இருக்காங்க அதர் கண்ட்ரிஸ் ப்ராடக்ட்லாம். ஸோ இதோட கால் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதோட மைக்கோட அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ மீடியமாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹை லெவலாக கொடுக்கல. அதே சமயம் நாய்ஸ் கேன்சலேஷன்றது இதில் வந்து இல்லை. ஓகே. ஸோ இதோட மைக் குவாலிட்டின்றது இந்த மாதிரி தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 500 mAhக்கான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா 10 minutesல வந்து 10 hours அவுட்புட் பேபேக் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வந்து இது எந்தளவுக்கு உண்மைன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 10 minutesல வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் மூட் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் சார்ஜ் ஏறும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது இந்த ஹெட்செட்டில். நான் ஃபீல் பண்ணது அதான் இருக்குது. அதே சமயம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எடுக்க போகிற நேரம் பார்த்தீங்கன்னா வந்து 46 நிமிடம் வந்து ஆகுது ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு. இதோட அவுட்புட் பற்றி பேசணும்னா 13 மணி நேரம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஒரு 80%லேருந்து 85% நம்ம கேட்கும்போது நான் பர்சனலாக வந்து கேட்டு பார்த்தேன். ஒரு 13 மணி நேரம்ன்றது கண்டிப்பாக இதில் வந்து கிடைக்குது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். பட் அவங்க வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா 17 hours சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த அளவுலாம் கிடையாது. ஒரு 13 to 14 hours கண்டிப்பாக கிடைக்குது இந்த ஹெட்செட்டில். ஸோ அதே சமயம் நீங்கள் வந்து ஒரு வீக்லி 1 டேக்கு வந்து ஒரு 1 hour யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 வாரம்ன்றது இந்த ஹெட்செட்டில் சிங்கிள் சார்ஜிங்கில் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் வந்து இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது நம்ம வந்து வெல் பேரிங் மூட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வெல் பேரிங் மூட்னா அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. சிங்கிள் டைமில் அட் டைமில் வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதோட ஸ்மால் ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க இந்த மிவி ஹெட்செட்டில். ஸோ நல்லா இருக்குல்ல. கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்கும். ஒரு சிங்கிள் நெக் பேண்டில் 2 ஸ்மார்ட் ஃபோன் அட் டைம் கனெக்ட் பண்ணிக்க முடியும் வெல் பேரிங் மூடில். நெக்ஸ்ட் வந்து ரீசெண்டாக கால் பண்ண காலர்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணும்போது சரி அந்த மல்டி ஃபங்க்ஷன் அதாவது பவர் ஆன் பண்ணுற பட்டன் வந்து டபுள் டேப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு ரீசெண்டாக கால் பண்ணவங்களுக்கு கால் போகுது. இது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ். இது ரெண்டு தான் வந்து நான் புதுசாக வந்து ஃபீல் பண்ண ஒரு விஷயம் இந்த மிவி பிராண்டில். ஸோ மற்றதெல்லாம் வந்து எல்லா நெக் பேண்ட்லையும் இருக்கிறது தான் வந்து சாங்ஸ் மூவ் பண்ணுறதாகட்டும் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே வந்து சேம் தான் இருக்க போது. வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ ஃபைனலாக வந்து இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பேசணும்னா உண்மையிலேயே வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ பில்ட் அண்ட் டிசைன்றது கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக டிசைன் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் நல்ல பேஸ் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டின்றது நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ கால் குவாலிட்டின்றது ஓரளவுக்கு வந்து மீடியமாக இருக்குது. ஸோ அந்தளவுக்குலாம் கிடையாது, மீடியமாக இருக்குது. ஓகே. ஸோ கால் குவாலிட்டி வந்து நல்லா கிளியராகவும் இருக்குது. பிகாஸ் இதில் வந்து மெம்ஸ் சப்போர்ட்டோட இருக்குது. கால் குவாலிட்டின்றது நீங்கள் பேசும்போது ரிசீவர் அதாவது கேட்குறவங்களுக்கு வந்து நல்லா கிளியராக இருக்கும். ஓகே. ஸோ அவங்க வாய்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் பேசுகிற வாய்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸில் வந்து இதோட பேட்டரி பேக்கப்ன்றது கண்டிப்பாக பேசி ஆகணும். நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. 10 minutes ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறது நல்லாவே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது சரி இதோட பில்ட் அண்ட் டிசைன் அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கான்ஸ் பற்றி பேசணும்னா கண்டிப்பாக வந்து இதில் நாய்ஸ் கேன்சல்ன்றது கண்டிப்பாக கொடுக்கவே இல்லை. ஓகே. அதே சமயம் வந்து இதோட மேக்னெட் லாக்கிங்ன்றது கொஞ்சம் போராக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜாகிங் சரி ஸோ ஃபாஸ்ட்டாக ரன் பண்ண போகிறீங்க. அதே சமயம் அப்படி பண்ணும்போது சரி மேக்னெட் லாக் இருக்குன்னு சொல்லி நீங்கள் இது பண்ணுவீங்க. பட் ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன கான்ஸாக இருந்தாலும் ஒரு நல்ல ப்ரோஸ் வந்து கண்டிப்பாக இதில் இருக்குது. நல்ல பேட்டரி பேக்கப் ஆகட்டும் ஸோ நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க மிவி பிராண்ட். ஸோ இதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு டெக் அப்டேட் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழை வளர்ப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.